வெற்றிகரமான பிசினஸ் மேனுங்களாவும் இருக்காங்க. அது பாராட்டப்படக்கூடிய விஷயம். பிசினஸ் வெற்றி மட்டுமே பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகாது. வாழ்க்கையிலையும் வெற்றி அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு குடும்பத்துல அமைதி இருக்கணும். குடும்பம் அமைதியா இருக்கணும்னா கணவன் மனைவி 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். இன்று திருமண நாள் காணும் தம்பதிகள் எந்த அளவுக்கு ஒருவருக்கு ஒருவர் ஒத்து போறீங்கன்னு அத அறியற விதமா தான் சுவாரஸ்யமா சில போட்டிகள்லாம் இருக்கு. அந்த போட்டிகள்ல கலந்துக்கிட்டு சிறப்பா செயல்படுறவங்களுக்கு சிறந்த ஜோடி அப்படிங்கிற விருதை கொடுப்போம். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு. ஒரு எம்ப்ளாயின்னு சொன்னா அவன் வேலை முடிஞ்சு வெளியே போன அடுத்த வினாடியே அதை மறந்துட்டு மத்த வேலையை பார்க்க போயிடுவான். ஆனா ஒரு பிசினஸ் மேனோட வாழ்க்கை அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தன் குடும்பத்தோட இருக்கவே நேரம் இருக்காது. எந்த நேரமும் டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்ல, அதுக்குதான் இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு. போட்டிகள் மட்டும் இல்லாம பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைய இருப்பதனால எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன இது, ரிங்கு போயிட்டே இருக்கு, இவன் போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? ஹலோ மேடம். என்ன ரஞ்சித், ஸ்பாட்டுக்கு போயிட்டியா இல்லையா? வந்துட்டேன் மேடம். 10 நிமிஷத்துல நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன் மேடம். ஓகே, கவனம், ரொம்ப கவனமா இருக்கணும். உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே மேடம். ஏய் நில்லு. யார் நீ? யார கேட்டு உள்ள வந்த? இங்க என்னையா வேலை உனக்கு? ஏய் நில்லையா. கேட்டுட்டே இருக்கா, நீ பாட்டுக்கு போற. என்ன காது கேட்காத உனக்கு? யோ நில்லையா. எங்கேயா போற நீ? பேச்சு வராது, காதும் கேட்காதா? பதில் சொல்லு. ஏய் என்ன பணம் கொடுத்து கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்காது. கிளம்பு, இல்லன்னா போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன். யோ 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 என்னையா பண்ற? இப்படி வாங்க. முதலில் தனது மனைவிக்கு பொட்டு வைக்க போகிறார் மிஸ்டர் ராஜேஷ். யாருக்கு பொட்டு வைக்கிறான்னு பாப்போம்.
நம்மளால எப்படி ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். ஐயோ நான் இல்ல. அச்சச்சோ. ஐயோ. அடேய் இது ஏன் பொண்டாட்டிடா? ராஜேஷ் நீங்க அவுட், நீங்க அப்படி போயிடலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அடுத்ததாக இரண்டாவதாக மிஸ்டர் பரத் கிளம்புகிறார். மிஸ்டர் பிரவீன் அவர்களை மூன்றாவதாக அழைக்கிறோம். ஐயோ நான் இல்ல. கரெக்ட்டா பிரவீன், தப்பா வைக்க நீங்க வந்தீங்க. அவுட், நீங்க வெளியே வெயிட் பண்ணலாம். வந்துருங்க, வாங்க. ஒருத்தன் கூட அவன் பொண்டாட்டிக்கு போட்டு வைக்கல. அடுத்ததாக மிஸ்டர் சூர்யா அவர்களை போட்டிக்கு அழைக்கிறோம். மாமா ஏன் மாப்பிள்ள கரெக்டா வைப்பான் பாரு.